5 அல்லாஹ்வை கோபப்படுத்தும் அன்றாட சிறிய பாவங்கள். நீங்கள் ஒரு நல்ல முஸ்லிமாக இருந்தால் மேலே செல்லாதீர்கள். உங்கள் வாழ்க்கை ஏன் தடைப்பட்டது போலவும் உங்கள் துஆக்கள் அதாவது பிரார்த்தனைகள் ஏன் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கின்றன என்றும் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? பெரும்பாலும் அது பெரிய பாவங்கள் அல்ல. நாம் தினமும் செய்யும் 5 சிறிய பாவங்களே அமைதியாக அல்லாஹ்வை கோபப்படுத்துகின்றன. இன்று அவை என்னவென்று நான் உங்களுக்கு காண்பிப்பேன். இதனால் நீங்கள் அவற்றை நிறுத்தி அல்லாஹுவின் கருணையை மீண்டும் பெறலாம். அல்லாஹு நம் இதயங்களை பாதுகாத்து அவனுடைய கோபத்திலிருந்து நம்மை காப்பானாக. இப்போது ஆரம்பிக்கலாம். புறம் பேசுதல், அதாவது ஒருவரை பற்றி அவர்கள் இல்லாத போது பேசுவதை சாதாரணமாகச் செய்தாலும் அவர்களின் கௌரவத்தை ரகசியமாக சாப்பிடுவது போன்றது. இது சிறிய பழக்கம், ஆனால் மிகப்பெரிய எடை கொண்டது. பொய் சொல்வது. சிறிய பொய்கள் கூட உங்கள் நேர்மையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். ஒவ்வொன்றிலும் இதயம் உண்மையிலிருந்து விலகி செல்கிறது. பெருமைக்காக செய்வது, காட்டிக்கொள்வது. மக்கள் பார்ப்பதற்காக மட்டுமே நல்ல காரியங்களை செய்வது வெளியில் தூய்மையாக தெரிந்தாலும் உள்ளே அது வெற்றுத்தனமானது. சலாத்தை தாமதப்படுத்துவது. ஒவ்வொரு முறை உலக விஷயங்களுக்காக உங்கள் தொழுகையை தள்ளி போடும்போதும் அது உங்கள் ஆண்டவரை விட துனியா முன்னுரிமை பெற்றுவிட்டது என்பதற்கான அறிகுறி. மற்றவர்களை தாழ்வாக பார்ப்பது. ஒருவரை அவர்களின் செல்வம், தோற்றம் அல்லது தவறுகளுக்காக இழிவாக நினைக்கும்போது ஆணவம்தான் இப்லீஸை அதாவது ஷைத்தானை அழித்த பாவம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இவை மக்கள் பார்வையில் சிறிய பாவங்கள், ஆனால் அல்லாஹுவின் பார்வையில் அவை மலைகளாக மாறக்கூடும். ஞானமுள்ள விஸ்வாசி தராசு அவர்களுக்கு எதிராக சாயும் முன் தினமும் தன்னை சரிபார்த்து கொள்கிறார். யா அல்லாஹ், நாங்கள் அற்பமாக நினைக்கும் பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ஆணவத்திலிருந்து எங்கள் இதயங்களை சுத்திகரிப்பாயாக. இரகசியமாக நாங்கள் செய்யும் தவறுகளுக்காக எங்களை மன்னிப்பாயாக. இது உங்கள் துஆவாக இருந்தால் ஆமீன் அல்லது சுப்ஹானல்லாஹ் என்று எழுதுங்கள்.